அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம யோகம் தரும் நட்சத்திரங்கள் வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு யோகம் தரும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் முதல் தரமான யோகத்தை கொடுப்பாங்க. அதாவது செவ்வாய் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே யோகமான பலனை தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12வது நட்சத்திரமாகவும் மிதுன நட்சத்திரமாகவும் வரும் இந்த செவ்வாய் நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம் மற்றும் புதன் நட்சத்திரம். அதாவது சந்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தான், திருவோணம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இந்த நட்சத்திரம் எல்லாமே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதாவது வந்து உங்களோட நீண்ட நாள் வந்து நண்பராக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம். நீங்கள் அதேமாரி ஒரு பார்ட்னராக அமைஞ்சாங்கன்னு வச்சுங்க, பார்ட்னராகவோ இல்லைனா ஒரு திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மனைவியோ கணவனாவோ வந்தானோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் பிள்ளைங்கள் வந்து இந்த யோகந்தர் நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து அனுசரணையாக உங்களை கடைசி கால வரைக்கும் ஆதரிப்பாங்க அவங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியங்களையும் இந்த யோகந்தர் நட்சத்திரத்தில் செஞ்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி அடையும். தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன செவ்வாய், குரு, சந்திரன், சுக்கிரன், புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் எப்போவுமே யோகத்தை தான் கொடுக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.